ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசெண்ட் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தனுஷ் நடிச்சிருக்கிற படம் தான் இட்லி கடை. இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா இது ஒரு சிம்பிளான கதை தான். ஸோ நீங்கள் நேரில் போய் பாருங்கள். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷோட ஆக்டிங் தாங்க. தனுஷ் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ தனுஷை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வேறு யார் நடிச்சிருந்தாலே அவ்வளோ வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கவே இருக்காது. ஸோ தனுஷ் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ராஜ்கிரனோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் கேகோலாவாக அவர் நடிச்சிருந்தார். அவர் வர சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லா டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா தனுஷோட அம்மாவை நடிச்சிருக்கிறவங்களும் ரொம்ப நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ரெண்டு பேரும் நடிப்பு நடக்கன்னா நான் இசையோட அரக்கண்டா அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். அவரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீன் எல்லா சீன்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதே பார்த்திங்கன்னா பின்னணி இசை தான். ஸோ அந்த மியூசிக் அவங்க ரெண்டு பேர்த்தோட நடிப்புக்கும் அந்த இசைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தனுஷ் வாய்ஸில் வந்து ரொம்ப நல்லாச்சு. தனுஷ் ஜேவி காம்போனாலே இசை வந்து மியூசிக் வந்து நல்லா சாங்ஸ் வந்து நல்லா வந்துருக்கும். ஸோ இந்த படத்துலேயே அதே மாதிரி தான். இளையராஜாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கிராமத்து குரல் பாட்டு பாடும்போது பார்த்திங்கன்னா தனுஷோட வாய்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக. இந்த படத்தில் மேலும் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய், சமுத்திரக்கனி, நித்யா மேனன், அப்புறம் அந்த சின்ன வயசு தனுஷ் அவர பையன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பலம் சேர்த்துருக்காங்க. அருண் விஜய் வந்து அவரோட கொடுத்த ரோலை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி சார் அவர் கொடுத்த ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல நித்யா மேனன் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க எப்பயுமே பர்ஃபெக்டான பர்ஃபார்மர். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, யதார்த்தமாக இருந்துச்சு. படத்தில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைன் தான். ரொம்ப சிம்பிளாக மினிமலாக வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்காமல் நார்மலாக எதுனா கதையோ அது மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்னா இதுதான். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் நெகட்டிவ் இல்லைங்க. அந்த பாட்டெல்லாம் வர்ற இடங்கள் போர்ஷன்ஸ் இது மட்டும் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. அது போக அந்த ஊர் மக்களை காட்டுற சீன்ஸு இந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே லேக் இருந்துச்சு. மற்றபடி படத்தில் வந்து பெருசாக நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு கிராமத்தில் வளர்ந்த பையன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அது கனெக்ட் ஆகுமா அந்தளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் ஓவர் ஹைப்பில் போகாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் எதுவும் இருக்காது. ஸோ இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படி அதேமாரி உங்களுக்கு நெகட்டிவ் வருதுன்னா இந்த சாங்ஸ் வர இடங்கள் அது போக ஊர் மக்களை காட்டுற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக போய் பாருங்கள். உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன தேவை, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தேவை, எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நீ பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அதுவே உன் சந்தோஷத்துக்காக அடுத்த சந்தோஷத்தை கெடுத்துறாத அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் இந்த படத்தோட ரியல் ஸ்டோரி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருச்சு. ஸோ ஒரு ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லை நான் க்ரைம் த்ரில்லர் அடுத்து என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த மாதிரி படத்தை தான் விரும்பி பார்ப்பேன், ஆக்ஷன் மாஸு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படத்தை பார்க்க அந்த மூடில் நீங்கள் போனீங்கன்னா இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஜாலியாக ஒரு ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகிறீங்க அப்படிங்கிற போது இந்த படம் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுப்பேங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு பிடிக்காமல் போனால் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.